இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் பிறப்பு எண் என்றால் என்ன, விதி எண் என்றால் என்ன அப்படிங்கிற விஷயத்தை நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பிறப்பு எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணமாக ஒருவர் 1ஆம் தேதி பிறந்தார் அப்படின்னா 1 தான் பிறப்பு எண். அதுவே அவர் 13ஆம் தேதி பிறந்தார்னு வைங்களே, அப்போ எந்த மாதிரி பிறப்பு எண் எடுக்கிறது? அந்த 13 அப்படிங்கிறது 2 எண் வருது இல்லையா, 1 3 வருது. அப்போ இந்த 13ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு பிறப்பு எண் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த 1 + 3 கூட்டினா 4 வருது இல்லையா, அப்போ அந்த 4ஆம் தேதி தான், அதாவது 4ஆம் நம்பர் தான் அவருக்கு பிறப்பு எண்ணாக இருந்துகிட்டு இருக்கும், அல்லது அவருடைய ஜாதகப்படி அதிர்ஷ்ட எண்ணாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி விதி எண் அப்படிங்கிறது, விதி எண் அப்படிங்கிறது எந்த மாதிரி கணக்கெடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண் சாஸ்திரப்படி விதி எண் அப்படிங்கிறது ஒருவருடைய பிறந்த தேதி, அதற்கடுத்து பிறந்த மாதம், அதற்கடுத்து அவர் பிறந்த வருஷம், இந்த 3மே கூட்டி பார்த்து அந்த கூட்டி வரக்கூடிய அந்த 2 நம்பர்களை ஒன்றா சேர்த்து ப்ளஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த நம்பர் வருதோ அதுதான் விதி எண்ணாக எண் சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பிறப்பு எண் அல்லது விதி எண், இந்த 2 எண்களுமே பகை எண் இல்லாமல் நட்பு எண்ணாக அமைஞ்சதுன்னு வைங்களே, இந்த உலகத்தில் உப்புக்காகாத மனுஷனும் கூட மிகப்பெரிய உயர்வுகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எண் கணித சாஸ்திரப்படி முன்னோடியாக சொல்லி வைக்கப்பட்டிருக்குது. உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ 1ஆம் தேதி ஒருத்தர் பிறந்திருக்காருன்னு வைங்களே, அவருடைய விதி எண் 1 வைங்க, அதாவது பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த வருடம் எல்லாமே கூட்டி பார்க்கும் பொழுது அந்த 1ஆம் நம்பர் வைங்களே, பிறப்பு எண் அதாவது பிறந்த தேதியும் 1, விதி எண் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டு எண் 1 வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தொழிலில், ஏதாவது ஒரு வியாபாரத்தில், ஏதாவது ஒரு வகையில் முன்னணியாக நம்பர் 1ஆக வருவார் அப்படிங்கிறத உறுதியாகவே சொல்லிவிட முடியும் எண் கணித சாஸ்திரப்படி. அதே மாதிரி ஒருவருக்கு 2ஆம் எண் இருந்துன்னு வைங்களே, அவர் பிறப்பு எண்ணும் 2ஆக இருந்து விதி எண் 2ஆக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் மூலமாக பெரிய பெரிய பிரபல்யங்கள், பெரிய பெரிய வரவுகள், பெரிய பெரிய சுகபோகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த 2ஆம் நம்பருக்கு கிடைச்சது அப்படிங்கிறது யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி அதாவது ஒருவருக்கு இந்தந்த மாதிரி தேதிகள் பொருந்தி வருது அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஒருவருக்கு 1ஆம் தேதி பிறந்து விதி எண் அப்படிங்கிறது 1 வந்ததுன்னா நல்லதுன்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் அதுவே அவர் 1ஆம் தேதி பிறந்து விதி எண் 7 வந்துன்னு வைங்களே, கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத முதன்மையாகவே உறுதியாகவே சொல்லிவிட முடியும். ஒருவர் 2ஆம் தேதியில் பிறந்து அந்த 2ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 3ஆம் நம்பர் விதி எண்ண வந்தது அப்படின்னா, அதாவது பிறப்பு எண் அப்படிங்கிறத விட விதி எண் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையிலும் சகல சௌபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். ஒருவருக்கு பிறப்பு எண் 4 அப்படின்னு விதி எண் 9 அப்படின்னு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜாதகர் மிகப்பெரிய செல்வத்தை அடையக்கூடிய அல்லது திடீர் சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த எண்கணிதத்தில் கிடைக்குது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. இதுவெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில், அதாவது 1ஆம் எண் பிறப்பு எண்ணாக இருந்து 1ஆம் எண் விதி எண்ணாக இருந்தது அப்படின்னா அவர் இந்த உலகத்தில் ஓரளவு மேன்மை உள்ளவராக, எந்த ஒரு தொழில் வியாபாரமாக இருந்தாலும் அந்த இருக்கிற ஏரியாவில் இவர் முன்னணியாக இருப்பார் அப்படிங்கிறதும் முன்னேறுவார் அப்படிங்கிறதும் உறுதியான விதி. எது? எண் கணித சாஸ்திரப்படி. ஆனால் அந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கும் விதி எண், அதாவது பிறப்பு எண் 1ஆக இருந்து விதி எண்ணும் நம்பர் 1 அப்படின்னு அவருடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் சிம்ம ராசியிலேயோ அல்லது இதே சூரிய பகவான் கன்னி ராசியிலேயோ அல்லது இதே சூரிய பகவான் மேச ராசியில் இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர் அதாவது அப்பளுக்கில்லாத முன்னேற்றங்களை நிச்சயமாக சந்திப்பார் அப்படிங்கிறது உண்மையான விதியாக இருந்துகிட்டு இருக்குது. அதே பிறப்பு எண் 1ஆக இருந்து விதி எண்ணும் 1ஆக இருந்து அவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் துலா ராசியில் இருந்தார் அப்படின்னா அவருடைய வாழ்க்கை பிரபல்யம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து அப்பாற்பட்டு நேர் எதிர்மறையாக பிராபலம் அப்படிங்கிற சூழலுக்கு போயிருது அப்படிங்கிறது தான் வருத்தப்பட வேண்டிய விஷயமா வந்துட்டு இருக்குது. ஆக எண்கணித சம்பந்தப்பட்ட விஷயங்களை கணிக்கும் பொழுது அல்லது கவனிக்கும் பொழுது அல்லது பெயர் வைக்கும் பொழுது அல்லது வண்டி வாகனம் வாங்கும் பொழுது இந்த எண்கணித சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதகத்தை சார்ந்து தான் அதாவது எந்த எண்ணில் பெயர் வைக்கலாங்கிற விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணணும். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பிறப்பு எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் சம்பந்தம் இல்லாமல் ஜாதக ரீதியாகவும் அந்த கிரகம் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த எண்கணிதப்படி, அதாவது எண் சாஸ்திரப்படியும்
பூகோள ரீதியான ஒரு விஷயப்படி கணிதத்தின் படியும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பிறந்த ஜாதகப்படியும் எந்த தெய்வத்தை எந்த நாளில் எந்த திதியில் வழிபடலாங்கிற விஷயத்தை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரியான வழிபாடு அல்லது அதற்குண்டான பிரார்த்தனை அல்லது அதற்கான பரிகாரங்களை செய்யும் பொழுது உபகாரமான வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் திண்ணமாகவே தெரிஞ்சுக்கலாம்.